ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியோட, அதாவது ட்ராமாவோட டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிடி இந்திரா ஆக்சுவலி இவங்க இந்த ட்ராமா எழுதலை. இவங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர். நந்தன் அப்படிங்கிறது ஒரு பியூரான தமிழ் ஸ்டோரி. அண்ட் அந்த தமிழ் ட்ராமாவை தான் சிடி இந்திரா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நம்ம டீட்டெயில்டான சம்மரிக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். சிடி இந்திரா ஃபார்மர் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ். அவங்க கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், சென்னையில். அண்ட் நந்தன் அப்படிங்கிற ஒர்க்கை இவங்க எப்போ டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, அதாவது தமிழ் டு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 2003 டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இவங்க சாகித்ய அகாதமி அவார்டும் வாங்கியிருக்கிறாங்க 2014. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நந்தன் அப்படிங்கிற பிளேயோட ஃபுல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நந்தன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. தி லெஜெண்ட் ஆஃப் நந்தன் அப்படிங்கிறது தான் அந்த பிளேயோட ஒரிஜினல் டைட்டில். அண்ட் இதை நிஜமாக எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழில் எழுதினது இந்திரா பார்த்தசாரதி. 1978 அவங்க எழுதியிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அதை டிரான்ஸ்லேட் பண்ணது சிடி இந்திரா. அண்ட் இந்த ஸ்டோரி நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 8th செஞ்சுரியில் நந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாழ்ந்ததாகவும், அதாவது அந்த 63 நாயன்மார்கள் சொல்லுவாங்கள்ல, வாழ்ந்ததாகவும் அவங்க அவங்கள பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரி கொடுத்துருக்கிறதாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஹை கிளாஸ் வெர்சஸ் லோ கிளாஸ் ஹிந்துசமுக்கு நடுவில் காஸ்டிசம் பயங்கரமாக ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான சம்மரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தீம்ஸ் பார்த்தலாம். மித்தாலஜிக்கல் அண்ட் ஃப்ளார்க், oppression and resistance, and innocence and spirituality, religious devotion versus social reality. இது எல்லாமே இதோட டீட்டெயில்டான தீம்ஸ். அண்ட் தீம்ஸாக கேட்டாங்க அப்படின்னா அந்த டாபிக்ஸ் போட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நான் சொல்கிறத நீங்கள் குட்டி குட்டியாக நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நோட்ஸ் நான் கொடுத்துருக்கிற சம்மரியை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணலைனாலும் கூட ஸ்டோரியை குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ஹிண்ட்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஹிண்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஞாபகம் வரணும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேஜரான கேரக்டரே நந்தன் தான். நந்தன் ஒரு பாண்டட் லேபர் அப்படின்னா கொஞ்சமான அந்த ஸ்லேவரி, மாடர்ன் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படின்னா அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரீபே, அவங்களோட கடனுக்காக கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கடனை கட்ட முடியாமல் வேலை பார்ப்பாங்கல்ல, அதை தான் பாண்டட் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் பிலாங் டு மார்ஜினலைஸ்டு கேஸ்ட், அதாவது ஒரு லோ கிளாஸ் பீப்புள் தான் நம்மளோட நந்தன். அவரோட லைஃப்பில் அவருக்கு அதிகபட்ச ஆசை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு அந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிடணும் அப்படிங்கிறத அவரோட ஆசையாகவே இருக்கும். அண்ட் இது பிளேயோட மேஜரான சென்ட்ரல். அண்ட் சுற்றி உள்ள அந்த மற்றதெல்லாமே பார்க்கலாம். அண்ட் நந்தன் அப்படிங்கிறவர் ஒரு தலித்தில் பிறந்த ஒரு ஆள். இவர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட லைஃப் எல்லாமே ஒரு பிராமின் மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். என்ன அப்படின்னா இவர் பயங்கர ஒரு ஸ்பிரிச்சுவலான ஆள், அதாவது இந்த கடவுள் மேலே அதிகம் பக்தியுடைய ஒரு ஆள். பிராமின்ஸ் மட்டும் உள்ளே ஏன் போகிறாங்க, ஏன் நம்மளால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ளே நிறைய ஒரு குவெஸ்டின்ஸ் கேட்டுப்பார். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபெல்லோஷிப் பிராமின்ஸ் மாதிரியே எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் பிராமின்ஸ் எந்தெந்த கடவுளை கும்பிடுறாங்களோ அதை எல்லாமே இவங்களும் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஒரு ஆள். ஆனால் என்ன குவெஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டஸ் அ பறையன் பிகேம் பார்ப்பன். பார்ப்பன் அப்படின்னா பிராமின்ஸையும், பறையன் அப்படின்னா தலித்தையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்ப்பன் அப்படின்னா PAARPAAN.
அண்ட் வந்து ஒரு பறையனால எப்படி பார்ப்பன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களே வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த தலித் லோ காஸ்ட் பீப்புள் இருக்காங்கல்ல, அவரை சுற்றி உள்ள ஆட்களே சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் வந்து பிராமின்ஸ் மட்டும்தான் வந்து இது பண்ண சொன்னாங்களா? அண்ட் ஒரு பிராமின்ஸால் மட்டுமே வந்து ஏன் அந்த கடவுளை கும்பிடுறாங்க, நம்மளால ஏன் கோயிலுக்குள்ளே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள வந்து ஒரு மாதிரி கேள்விகள் வந்து ஓடிட்டே இருக்கும். ஒரு பறையனா வந்து ஆக்சுவலி அந்த தலித்தா இவரால வந்து அந்த கோயிலுக்குள்ள வந்து போக முடியாது. அண்ட் அவருக்கு வந்து போக அனுமதியும் குடுக்க மாட்டாங்க. அண்ட் அங்க வந்து ஒரு தாசி கேர்ள் இருப்பாங்க. அந்த கேர்ள் நேம் வந்து அபிராமி. அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அபிராமி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தாசி இல்லையா? லேட்டரா வந்து அவரோட ஒரு நந்தனோட ஒரு பிலவ்டு ஒன்னா வந்து அவங்க மாறுவாங்க. ஸோ வந்து அவங்க வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நந்தன் வந்து பீப்பிள்ஸ்ட்ட வந்து நெறைய ஆர்க்யூ பண்ணிட்டே இருப்பார். எதுக்குன்னா, அவரோட பீப்பிளையே வந்து அந்த பார்ப்பன வந்து சேஞ்ச் பண்றதுக்காக, அந்த கோயிலுக்குள்ள வந்து என்டர் ஆகுறதுக்காக வந்து நெறைய வந்து ப்ளே பண்ணிட்டே இருப்பாரு. ஆர்க்யூ பண்ணிட்டே இருப்பார். அண்ட் ஒன் டே வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள பீப்பிள்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடி ஹேப்பியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது, நந்தன் வந்து ஊடையில பூந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணுவார். எதுக்கு ஸ்டாப் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தன் வந்து ஒரு புல்லக்கோட வந்து கம்பேர் பண்ணுவாரு. நம்மலாம் வந்து ஒரு பறையனும், புல்லக்கும் வந்து ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஒரு புல்லக்கோட நம்ம மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தன் சொல்லும்போது, பறையனும், புல்லக்கும் ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு ஆள் கேட்பாங்க. அண்ட் அப்போ வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தன் வந்து பறையனோட புல்லக் வந்து சுப்பீரியர் தான் அப்படின்னு கேட்கும்போது, அங்க உள்ள ஒருத்தர் கேட்பாரு, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த புல்லக் அப்படின்னா காளமாடு சொல்லுவாங்கல்ல, அது கூட வந்து கோயிலுக்குள்ளலாம் வந்து போகுது. ஆனா நம்மளால வந்து முடியல அப்படிங்கிறத வந்து நந்தன் வந்து சொல்லுவாரு. அண்ட் அந்த அப்பர் காஸ்ட் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தன் வந்து இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு எல்லாமே பிடிக்காது. அண்ட் அவர நோக்கி வந்து என்ன பண்ணுவாங்க, நந்தனுக்கு வந்து அகெயின்ஸ்ட்டா எல்லாரும் மாறுவாங்க. அண்ட் இவரோட சடன் குரோத்த வந்து எல்லாருமே ஸ்டாப் பண்ணி எக்ஸ்போலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அங்க உள்ள செயிண்ட் அதாவது அங்க வந்து அந்த பிராமின்ஸ்லயே ஹை காஸ்ட்டா இருப்பாங்கல்ல, அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு இது பண்றவங்கலாம், அங்க உள்ள டிவோட்டீஸ்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தன் என்ன கேட்பாரு அப்படின்னா, நாங்க வந்து குடுக்குற பூவா இருக்கட்டும், அண்ட் நாங்க வந்து அந்த குடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கட்டும், எங்க கையிலருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருளையுமே கோயிலுக்குள்ள அலோவ் பண்றீங்க. ஆனா, எதுக்காக அத செய்யக்கூடிய எங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க? நாங்க வந்து கொடுக்குற மணிய வாங்கிக்கிறீங்க அண்ட் திங்ஸ வாங்கிக்கிறீங்க. ஏன் எங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க? அப்படிலாம் கேட்பாரு. இதெல்லாமே வந்து அந்த பிராமின்ஸ்க்கோ, இல்லன்னா அந்த ஹை கிளாஸ் பீப்புள்க்கோ வந்து சுத்தமா பிடிக்காது. ஸோ, இவங்க வந்து இப்போ பிளான் பண்ணிட்டாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க உள்ள ஒரு செயின்ட்டோட கனவுல, அதாவது அந்த பூசாரியோரோட கனவுல வந்து கடவுள் வந்ததாகவும், கடவுள் வந்து நந்தன வந்து பியூரிஃபை பண்றதுக்கு ஒரு இது சொன்னதாகவும் வந்து சொல்லுவாங்க. அண்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நந்தன வந்து அந்த வேள்வி சொல்லுவாங்கல்ல, அந்த வேள்வி எழுப்பி அதுக்குள்ள நீ நடந்து வந்துட்டன்னா, நீயும் பியூரிஃபை ஆயி பிராமின் ஆகிடலாம். நீயும் ஒரு வேதிக் பிராமினா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள வேதிக் பிராமின்லாம் வந்து நந்தன வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அந்த வேள்விக்குள்ள வந்து இறங்குறதுக்காக. ஸோ நந்தன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இவரோட மக்களே வந்து இவர வந்து நம்பாம எதிர்த்து நிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இத எப்படியாவது பண்ணியே ஆகணும். அவருக்கு வந்து தெரியும். அவர் அப்படி பண்ணாரு அப்படின்னா உள்ள விழுந்து இறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட வந்து அவர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாரு. அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க உள்ள வேதியர், ப்ரீஸ்ட் அது மட்டும் இல்லாம, ஒரு நான் பிராமின்ஸ் 2 பேர் இருப்பாங்க. ஆனா வந்து அவங்க ஒரு அப்பர் காஸ்ட். எல்லாருமே வந்து கொலாபரேட் ஆயி தானே வந்து நந்தன வந்து எக்ஸ்போலேட் பண்ணணும் அப்படின்னு நெனைப்பாங்க. அங்க உள்ள வேதியர் ப்ரீஸ்ட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்டெஸ்ட் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி ஒண்ணு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாரு. பரதநாட்டியத்துக்கும் பரதநாட்டியம் வந்து ஒரு அப்பர் கிளாஸ் கல்ச்சர வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாதிரியும், அந்த ஃபோக் டான்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோக் டான்ஸ் வந்து பல்லர் அண்ட் பறையர வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு கான்டெஸ்ட் வந்து நடக்கும். அண்ட் அந்த இயர்லி விஷனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நடக்காது அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் நந்தன் வந்து என்னன்னா, அப்படி வந்து இந்த காம்படிஷன்ல வந்து நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னா, கடவுளுக்கு வந்து அந்த கிராப்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்கல்ல, கடவுள்கிட்ட வந்து நீங்க போகலாம், அந்த இத வந்து அறுவடை பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு படைக்கிற அறுவடை கிட்ட அந்த
கிராப் கிட்ட வந்து நீங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து அந்த மிராக்கிள் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு தெரிஞ்சும் கூட, அவங்க வந்து அதுக்கு ஓகே பண்ணி அந்த கான்டெஸ்ட்ல வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் வந்து இவங்களுக்கு ஆப்போனன்ட்டா தான் நடக்கும். எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்லயே அவங்க பிளான் பண்ணி தானே வச்சிருந்தாங்க. அவள வந்து எப்படியாவது நந்தன வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அதுலயுமே வந்து அவங்க வந்து ஃபெயிலியர் ஆயிருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேள்வி இருக்கு இல்லையா? தீய வளர்த்து அந்த வேள்விக்குள்ள இறங்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்குள்ளேயுமே வந்து நந்தன், அவங்களோட ஒய்ஃப் அபிராமி இருக்காங்கல்ல, அவங்களையும் வந்து 2 பேரும் சேர்ந்த மாதிரி உள்ள போவாங்க. உள்ள போயிட்டு அவங்க வெளிய வரும்போது வந்து எரிஞ்சு வந்து சாம்பல் ஆயிருவாங்க. அண்ட் லேட்டரா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நந்தன் வந்து அந்த பிராமின்ஸ் எல்லாம் வியர் பண்ணுவாங்கல்ல, அந்த பூ நூல் சொல்லுவாங்கல்ல, அந்த வெள்ள கலர் நூல் போட்டுட்டு கோயிலுக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஆனா, நந்தன் போறது வந்து அந்த ஊர் மக்கள் யாருக்குமே தெரியாது. அண்ட் இதுலேருந்து என்ன நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தன் வந்து இறந்திருப்பாரு. அவர் இறந்ததுக்கு பிறகு அவர் ஆசைப்பட்ட மாதிரி வந்து இந்த கோயிலுக்குள்ள போயிருப்பாரு. அண்ட் அது வந்து யாருக்குமே தெரியாது. அப்போ வந்து அவர் ஆவியா வந்து போயிருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். அண்ட் அவரோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகணும்னு நெனைப்பாரு இல்லையா? எதுக்காக அப்படின்னா, அந்த பியூட்டிஃபுல்லான டான்ஸ்க்காக வந்து அந்த நடராஜர் மேல வந்து இவருக்கு ஒரு இணை பிரியாத அன்பு ஏற்படும். அண்ட் ஃபைனலா வந்து அவரால வந்து அங்கேயும் போக முடியாதுல்ல. இவ்வளோதான் வந்து அந்த நந்தன் ஸ்டோரியோட டீட்டெயில்டான சம்மரி. அண்ட் சம்மரில ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழ கேளுங்க. அண்ட் வேற ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழ கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.